மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, திருமண வாழ்க்கையில் வந்த கஷ்டம் இப்படி ஆகுன்னு எதிர்பார்க்கவே கிடையாது. நடிகை சாந்தினி உருக்கமாக பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சீரியல் மற்றும் சினிமாக்களில் நடித்து கொண்டிருக்கும் நடிகை சாந்தினி டான்ஸ் மாஸ்டர் நந்தாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த நிலையில் திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய சினிமா வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது குறித்து பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக பேசியிருக்காங்க. என்னதான் திறமை உழைப்பு இருந்தாலும் ஒரு சிலருக்கு தான் அதற்கு சரியான வாய்ப்பும் அங்கீகாரமும் கிடைக்கிறது. அதே போல் சினிமாவில் எப்படியாவது தன்னுடைய பேரை நிலைநாட்ட வேண்டும் என்று பலருமே போராடி கொண்டு வராங்க. அதில் ஒருவங்க தான் நடிகை சாந்தினி. இவங்க கல்லூரி பருவத்திலேயே சினிமாவில் நடிக்க தொடங்கி விட்டாங்க. பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்திருக்காங்க. ஆனால் அந்த திரைப்படங்கள் பெரிய அளவில் அவருக்கு வெற்றி கொடுக்கல. அதே போல் ஜீ தமிழில் ஒளிபரப்பான சீரியலில் நடித்திருக்கிறாங்க. அதே போல் நடிகர் நந்தாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. நந்தா வேறு யாரும் கிடையாது, டான்ஸ் மாஸ்டர் மட்டுமல்லாமல் ஜீ தமிழில் பல சீரியலில் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் ரச்சிதா மகாலட்சுமி, பாலாஜி முருகதாஸ் நடித்த ஃபயர் திரைப்படத்தின் சாந்தினி முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த திரைப்படம் குறித்து பேசும்போது தன்னுடைய வாழ்க்கை குறித்தும் சாந்தினி பேசியிருக்காங்க. அதில் எங்களுக்கு 2018ஆம் ஆண்டு திருமணம் ஆனது. ஆனால் 1.5 வருஷம் முன்னாடியே எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி செட் பண்ணிட்டோம். அந்த டைமில் தான் நடித்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. படம் ஒருவேளை அதற்கு முன்பு ரிலீஸ் ஆகியிருந்தால் நான் சினிமாவில் அடுத்த கட்டத்திற்கு போவது பற்றி ஏதாவது யோசித்திருப்பேன். ஆனால் கடவுளோ திட்டம் வேறு மாதிரியாக இருந்தது. அப்போது அடுத்தடுத்து படம் ரிலீஸ் ஆனது. நமக்கு எதிர்பார்ப்பு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் கல்யாணம் டைமில் படம் ரிலீஸ் ஆச்சனால நம்மளால் பார்க்குற விதமே வேறு மாதிரியாக இருக்கும். இதனால் என்னுடைய கெரியர் பாதிமையை நினச்சேன். இந்த காரணத்தில் தான் என் கல்யாணத்தில் நான் இன்செக்யூர் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஆனாலும் நான் என்னுடைய கல்யாணத்துக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். என்ன அது எனக்கு திடீரெல்லாம் நடக்கலை. ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. நம்ம ஒரு விஷயத்தில் லவ் பண்ணாமல் இந்த உலகம் நமக்கு நிறைய விஷயங்களை திருப்பி கொடுத்தது. அப்படி எனக்கு கொடுத்தது தான் நந்தா. அவர் கெரியருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். நானும் என் கணவர் நந்தாவும் எங்கள் தொழில் பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டோம். ஆனாலும் என் கெரியருக்காக நிறைய சப்போர்ட் பண்ணார். நான் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப கிளாமராக போட்டோஷூட் நடத்த வேண்டும் என்று அதிகமாக கமாண்ட் வரும். ஆனால் அதற்கெல்லாம் நான் கோவப்பட்டதே கிடையாது. நான் நடித்த படங்கள் பெரிய அளவில் ஹிட் ஆகவில்லை. இதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்குது. என்னதான் நிறைய திறமையை காட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான சரியான வாய்ப்புகள் கிடைக்காம அந்த பேட்டியில் உருக்கமாக நடிகை சாந்தினி பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.